இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள், அது மட்டும் இல்லை எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று என் நீடூழி வாழணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறேன். நான் இன்னைக்கு பேசலாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸை பற்றி பேசுறேன்னா அதில் அர்த்தம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டோன் அப்படி கையில் எடுத்தீங்கன்னா அது பல கோடி வருஷம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பல கோடி இல்லை. அவன் சொல்லுவாள், ராகங்கள் பல கோடி அப்படி சொன்ன மாதிரி இதனுடைய வருஷங்கள் கோடி கோடி. புரிஞ்சிச்சா? அப்புறம் இந்த செல்லைட்டை பொறுத்த வரைக்கும் மாயாஜாலங்கள்னு சொல்லணும். இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த செல்லைட் பால் நான் வச்சுருக்கேன். இந்த செல்லைட் பாலில் we can do ஸ்பிரிச்சுவலாக நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன விளமோ அதில் நடக்கும். ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் இதுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு நம்மளை வந்து கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தான் செலினைட்டு. இது ஒரு ஃப்ரெஜைல் ஸ்டோன். நீங்கள் நல்லா அமுகுனீங்கன்னா அதை பாருங்கள். நான் இந்த செலினைட்டில் ஸ்ரீயந்திரா இருக்குது. இது வந்து சூப்பர். செலினைட்டில் ஸ்ரீயந்திரா சூப்பர். ஆல்ரெடி இது ஸ்பிரிச்சுவல், இது ஸ்ரீயந்திரா வேறு. இதை அமுங்குனீங்கன்னா நல்லா அமுக்கு அந்த ஸ்டோன். இந்த ஒரு ஸ்டோன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படி அமுக்கிற ஸ்டோன் அதுக்காக நீங்கள் அப்படின்னீங்கன்னா உடஞ்சிரும், சுல்லாக வந்துடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது. ஒரு செலினைட் பால் ஒரு ஒரு வீட்டில் இருந்து அதை ஹாலில் வச்சுட்டிங்கனாலே போதும். எந்த விதமான இதுவும் அணுக முடியாது. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, தியானத்துக்கு உகந்த ஒரிஜினல் செலினைட் மாலை இது. இந்த செலினைட் மாலை அஃப்கோர்ஸ் இட்ஸ் காஸ்ட்லியாக இருந்தாலும் கூட இதை எனக்கு இது நம்ம போட்டு அப்படி உட்காந்தோம்னா உலகம் சுகம் சுகம் சுகம். புரிஞ்சாக்கங்களா? இந்த உலகம் ரொம்ப சுகமாக இருக்கணும்னா அது செலினைட் மாலை. இப்போ நான் பாட்டேன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை ஐஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி அதர் கான்வர்சேஷன். ஸோ நான் சில இதில் நான் வந்து போடுறதில்ல அவங்க முன்னால். ஏன்னா இதை போடுறதுன்னா அது அந்த குவாலிட்டிக்கு போயிடுவோம். ஏன்னா நாங்களாம் அதிலே இருக்கிறவங்க. இப்போ நான்லாம் வரிசையாக வச்சுருப்பேன். இது இது இந்த நாளைக்கு அந்த நாளைக்கு இந்த மாதிரி சரியாக வச்சுருந்து அதில் நிறையா உள்ளே போய் பார்த்தாலும் நாங்கள். புரிஞ்சிச்சா? அதனால தான் இந்த ஸ்டோன்ஸ் அடையிறது. எங்கே பார்த்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் ஸ்டோன் தான் முதல்ல வாங்குவேன். புரிஞ்சுதா? அடுத்தது செலினைட்டை பற்றி பேசுவோம். இது திரவ ஒளி என்று குறிப்பிடாது. இது வந்து திரவ ஒளியா இதை அப்படி சொல்கிறாங்களாம். செலினைட் வந்து படிகங்கள் மற்றொரு சக்தியும் கொண்டாது எல்லாருக்கும். இல்லை டெலிபதி திறன்கள் வளர்ச்சிக்கோது. அதாவது இதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒருத்தர் பண்ணால் டெலிபதி இங்கேருந்து ஒருத்தங்களுடைய எண்ணங்கள் நம்ம போந்துக்கலாம், அவங்கள நம்மகிட்ட கொண்டாந்துக்கலாம். அந்த மாதிரி டெலிபதி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உளவியல் தாக்குதலையும் தடுக்கலாம். இப்போ நம்மளை வந்து யாராவது மனசு வந்து இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து யாராவது செய்வனா பண்ணுறாங்க அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறது வந்து இந்த செலினைட் ஸ்டோன். ஒரு சின்ன இது வாங்கி சின்ன இது இது மாதிரி இதில் விற்கிற தனியாகவே இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் போட்டு செலினைட் வச்சுக்கணும். இப்போ இந்த மூன் காடஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் செலின் அந்த காலத்தில் பேர் வச்சுருந்துருக்காங்க. மூன் காடஸ், அதாவது மூணுனா சந்திரன். சந்திரனுக்கு கூடிய தெய்வத்தை கொண்டு வந்ததான் இந்த செலீன் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. அந்த செலீன் வந்து அந்த காலத்து கிரேக்க நாட்டிலேருந்தே உருவாது. ஏன்னா 6000-7000 வருஷத்துக்கு முன்னால் வந்து செலினைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஊரகத்தோடைய செலினைட்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து ரொம்ப நாங்கள் செலினைட்டை பயங்கரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை வாங்காமல் இருந்தோம். இப்போ செலினைட்டை நாங்கள் வந்து நான் இதெல்லாம் ரொம்ப உள்ளே போகிறதுனால செலினைட்டை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். செலினைட் வந்து சந்திரன் வெளியே நிறத்தையும் கரெக்டாக சந்திரனுடைய நிறமாக இருக்குமா அதில் பொருள் வியக்கத்தக்க மற்றும் ஒரு மாதிரி இடிசாக வந்து உடஞ்சிடுறது. அது நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த வடிவத்திலையும் கொண்டு வந்துடலாம், செதுக்கப்படலாம். ஏன்னா இது இப்போ இது இங்கே இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட நல்லா அப்படி டம்மானா அது உடஞ்சிரும். இது ஆனால் இது மந்திரக்கோள், செலினைட் மந்திரக்கோள். இதை வந்து நீங்கள் ஹவுஸ் கிளென்சிங் எங்ககிட்ட படிச்சுக்கிட்டிங்கன்னா இதனுடைய உபயோகம் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஹவுஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க, எங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. என்னென்னா ரேக்கி படித்தா மட்டும்தான் மற்ற இதெல்லாம் படிச்சுக்க முடியுமா அப்படின்னா, நான் வியாபாரம் பண்ணல கண்ணுங்களா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு வியாபாரம் பெருசு இல்லை. எனக்கு வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் கடைகளை நான் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோ நான் சொல்லவே மாட்டேன். சில மந்திரங்களை அது பண்ண மாதிரி எனக்கு கிடையாது கண்ணுங்களா. என் அன்பான செல்லங்களே, ரேக்கிங்கிறது பேசிக் that you should know. After that, if I teach something to you, you can understand what's the universe, what's the universal energy. யூனிவர்சல் எனர்ஜி எப்படி பிடிக்கிறது, அது என்ன சக்தினா என்ன அப்படிங்கிறது ரேக்கிக்கு அப்புறம் நிறையா பேருக்கு புரியும். அதனால அவங்க ஒன்றா படிச்சா அப்புறம் என்ன படிக்கிறாங்கம்மா சாப்பிடணும் எல்லாரும் வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இந்த பொருட்கள்லாம் இருக்குன்னு தான் எனக்கு இந்த பொருளுடைய முழு பயனை அடையணும்னா நீங்கள் ஒரு ரேக்கி சாலானீங்கன்னா தெரியும். அண்ணே நாங்கள் இவங்க ரேக்கி படிக்கிறதுக்காக வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஐ எம் சாரி டு சே திஸ்.
என்னன்னா ஐயம்மா இது அருமையான கலை, புரிஞ்சனா அதில் ஊறி ஊறி போய் இருக்கிறேன், என்னுடைய காலத்தில் உங்களுக்குலாம் கிடைக்கணுமே அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறேன் குழந்தைகளே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா? ஏன்னா ஒரு தீட்சைங்கிறது சாதாரணம் இல்லை. நேற்று தீட்சை பற்றி பேசியிருக்கேன். 5 தீட்சை கலந்தது தான் ஒரு ரேக்கி தீட்சை. புரிஞ்சுதா? அப்படி இருக்கப்ப அந்த தீட்சையில் கிடைக்கிறது இந்த கல்லுகள் பல ஆயிரம் வருடங்களான ஒரு கற்களோடு நம்ம இணையிறப்ப இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஒரு செலினேக்கர்ஸ்னா அது ஆன்மீக அதிர்வை கொடுக்கறது. இது ஆன்மீக அதிர்வுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லை, செலினேட் என்னது, அமைதியா எதையுமே அமைதியாக இருக்கிறதுக்கு உதவுறது செலினேட். செலினேட் பழங்கள் ஒரு பாக்கெட்டில் சின்னதாக இந்த இருக்குது, சின்னதாக இருக்குது. இந்த சின்னதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இதுக்கு மேலே சின்னதாக இருக்குன்னா தூளாக போயிடும். அதனால இந்த அளவு நம்ம வச்சுக்கிட்டு போகிறோம். ஒரு மந்திரம் இருக்குது செலினேட்டுக்காக. இந்த செலினேட்டுக்கு மந்திரம்னா ஓம் சோம் சோமாய நமக. எழுதிக்கணும் எல்லாரும் இதை. ஓம் சோம் சோமாய நமக அப்படின்னு எழுதிக்கிறீங்க. உங்களை நீங்களே பாதுகாக்கணும். அதுக்கு என்னன்னா செலினேட் ஒரு சூப்பர் ஸ்டோன். இல்லை தியானத்துக்கு சூப்பர் ஸ்டோன் இல்லை. முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம், இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரீ யந்திரா அத்தனை ஒரு பவர்ஃபுல். ஏன்னா இட்ஸ் ஸ்டோன், சூப்பர் ஸ்டோன். இதில் வரைகிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். இந்த ஸ்ரீ யந்திரா வச்சுட்டு இது மேலே நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கேற்றி வச்சாலும், இதுக்கு முன்னால், இது மேலே கூட வேண்டாம், இது முன்னால் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இதில் என்ன வேணுமோ அது எழுதி, அது தகுந்த மாதிரி கலர், பச்சை கலர் உங்களுக்கு தெரியும், இப்போ இதுக்குன்ட்டு ரெட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது தெரியும், அந்த கலர் சீட்டை எழுதி இந்த இது மேலே போட்டுட்டிங்கனாவே திஸ் வில் ஆக்ட் அஸ் உங்களுக்கு ஒரு கிரிட்டாக வேலை செய்யும். இந்த ஸ்ரீ யந்திராவே வேலை செய்யும். புரிஞ்சுதா? இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், கழுவ வேண்டாம், சும்மா தொடச்சி வைக்கணும். இந்த சொன்ன ஒன்றை மட்டும் துடைத்தாலே போதும். இதை ஹாலில் வச்சிடணும். இந்த செலினேட் டவரை ஹாலில் என்ன, நீங்கள் ரோஸ் இருக்குல்ல, சாதாரண ரோஸ் இருக்குல்ல, அதை வாங்கி நல்லா காய போட்டுடணும். நல்லா காஞ்ச உடனே அந்த பெட்டல்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த செலினேட்டை வச்சிடணும். அப்புறம் மல்டிபிள் நீங்கள் எந்த இது அழகான ஃப்ளவர்ஸ், கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காய வச்சு அப்படி அழகாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ளவர் வாஷ் வேணுமோ அது மாதிரி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சிடணும். புரிஞ்சிச்சா? வச்சா அந்த வீட்டில் இருக்க எந்த விதமான நெகட்டிவிட்டி உள்ளே வராது. எந்த விதமான இது நம்மளை வாட் யூ கால்டு, நமக்கு செய்வனை செய்கிறாங்க, நமக்கு நம்மளை பார்த்து கண்ணு போடுறாங்க, எதுவும் வராது. அதை பார்த்துக்கிறது செலினேட். செலினேட்டை லேம்ப்ஸே இருக்குது, நம்ம இதில் ஏற்றி எரியிற மாதிரி எலக்ட்ரிக்கல் லேம்ப்ஸே இருக்குது, செலினேட் லேம்ப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எனர்ஜி ரெஸ்ட்டில் நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னொன்று, வெளியே அடிக்கடி போகிறவங்க, ஆஃபீஸில் ரொம்ப வேலை செய்கிறவங்க, பெட்டர் டு ஹாவ் த செலினேட் அண்ட் பிளாக் டூர்மரின் கலந்து இதை போட்டுக்கிறது நல்லது. இந்த ரெண்டுமே நம்மளுடைய பாதுகாப்புக்காக, பாதுகாப்புக்கு. அதனால் இதை கலந்ததை போட்டிங்கன்னா இட் இஸ் வெரி நைஸ். இதை பாருங்கள், ஒரு செலினேட்டில் ஒரு பிரமிட் பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக, அது ஃபுல்லாக செலினேட்டு, அதை ஒட்டச்சு போட்டிருக்காங்க. இதுலேயே எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா செலினேட் பால். யூ ஃபர்கெட் தட். அடுத்தது செலினேட் என்னது, நம்மளுடைய ஸ்ரீசக்கரம் இல்லை ஸ்ரீ யந்திரா. அடுத்தது என்னென்னா இந்த மாலை, சூப்பர் மாலை. இந்த மாலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வித்தை பண்ணலாம். வித்தைக்கு என்ன வேணும், ரேக்கி இனிஷியேஷன் வேணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை ரவுடி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய் ராஜா கண்ணுங்களே.